எங்களுடைய அண்ணர் மு.க. ஸ்டாலின் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணிக்கு ஒரு ஆர்டரை போட்டு, நீங்கள் உள்ளூரில் அரிசி இது நெல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நாம் இது ஈடு செய்தால் தான் மீதி அரிசி தருவாங்க. இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டால், தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், உங்களை மாதிரி சிகப்பாக இருக்காது. அதனால் அதுக்கு என்ன ஆர்டர் போட்டார் தெரியுங்களா? வெளிநாட்டு ஜெர்மனாக இருக்கலாம், இல்லை உள்நாட்டில் இருக்கலாம், கலர் சாற்று ஒன்று நீங்கள் வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஆனால் நீங்கள் போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? சில பேர் தரமில்லாத அரிசி வருகிற போது சில பேர் அதை பயன்படுத்தலாம் என்று எங்களுடைய தகவல் வந்திருக்கிறது. ஆகவே சில பேர் அதை அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க கிராமத்திலே. அது போன்ற நிலையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் சன்னரக அரிசி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து, அதற்காகத்தான் தொகையை இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து மக்களிடத்தை அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதைத்தான் நான் சொன்னேனே தவிர அதில் நீங்கள் அதை நான் கொச்சைப்படுத்தியாக தயவு கூர்ந்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் குறிப்பிட்டது ஒன்று தான். நீங்கள் ரேஷன் அரிசி என்பது ஒரு வரலாற்றில் இடம்பெற்ற ஒன்றுதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் ரேஷன் அரிசி எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம். அதிலே அங்கே இருக்கிற சாதாரண அரிசி என்பது மக்கள் பெரும்பாலாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை நிலை. எல்லோரும் நீங்களே வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கிறது. அண்ணன் மட்டுமன்றம் சொன்னீர்கள், சர்க்கரை நோய் இருக்கிறது, மருத்துவர் சொன்னார், ஆகவே ரேஷன் அரிசியை நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சொன்னார்கள். அப்படி இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆகவே மாண்பு உறுப்பினர் அவர்கள், நாங்கள் சன்னரகத்தை கொண்டு வர வேண்டும், அதைத்தான் முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும். ரேஷன் கடையிலே வாங்குகிற இல்ல பெரும்பாலான மக்கள் அந்த குறைகளை இல்ல விடலாங்க. இல்ல இல்ல ஆடு இல்ல இல்ல இல்லைங்க, நான் சொல்லிடுறேன், சொல்லி முடித்து இருங்க. நான் ஒன்று சொல்லிடுறேங்க, நான் ஒன்று சொல்லிடுறேன். இல்ல இல்ல ஆடு மாடுகள் என்று உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இல்லை ஆடு இருங்க, இருங்க. சில பேர் தரமில்லாத அரிசி வருகிற போது சில பேர் அதை பயன்படுத்தலாம் என்று எங்களுடைய தகவல் வந்திருக்கிறது. ஆகவே சில பேர் அதை அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க கிராமத்திலே. அது போன்ற நிலையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் சன்னரக அரிசி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து, அதற்காகத்தான் தொகையை இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து மக்களிடத்தை அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதைத்தான் நான் சொன்னேனே தவிர அதில் நீங்கள் அதை நான் கொச்சைப்படுத்தியாக தயவு கூர்ந்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் இது பேரறிஞர் அண்ணா காலத்திலே ஆரம்பித்து ஒருபடி திட்டம் என்ற ஒருபடி அரிசி என்ற முதலிலே ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி என்ற நிலையை முதலில் அறிவித்தார். 10 கிலோ வழங்கலாம், 10 படி அரிசி என்று அன்னைக்கு சொன்னார். கிலோ இல்லை அப்பங்க. ஆனால் அவர்கள் என்னங்க என்ன இல்லை, ஆகவே அதை சொல்லி இருந்தால் வேறுங்க இருங்க அண்ணே, 3 படி நான் சொல்லிடுறேன், சொல்லி முடிப்பேன் கேட்டுங்க. ஆகவே இல்லை ஆகவே நான் சொல்லுவது ஒன்று தான். சில பேர் அந்த குறைபாடுகளை சொன்ன காரணத்தின் அடிப்படையை தான் நான் சுட்டி காட்டினதை தவிர முழுமையாக என்று நான் சொல்லவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்லை, நானும் இந்த துறையில் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக நான் புரட்சி அம்மா காலத்தில், எடப்பாடி காலத்தில் பணியாற்றி அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எல்லாம் இதை பெரும்பாலும் இந்த அரிசியை, ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை, வாங்குவதில்லை என்று சொன்னார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான். பாக்கி எல்லாருக்கும் டார்கெட்டட் தான், அதாவது ஒரு பகுதியினருக்கு தான் கொடுக்கிறார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை வழங்குவது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குகிற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. இதில் நான் சொல்லிடுறேங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும்
அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அதாவது நான் ஒன்று பதிவு பண்ணிடுறேன். அதாவது இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களது கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சொல்லனா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடறதுக்குள்ள ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறதா நாங்க பதிவு எடுத்தோட யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில் ஒரு நம்மெல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மெல்லாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம்.